நண்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி திருச்சி மாவட்டம் வையம்பட்டிக்கு பக்கத்துலையும் கரூர் மாவட்டம் கடவூருக்கு மிக அருகிலும் இருக்கிற பொன்னணியாறு டேமில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த டேம் வந்து பெருமாள் மலை, செம்மலை இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் கட்டப்பட்ட ஒரு அணை. இந்த அணை 1974 கட்டி முடிக்கப்பட்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. பொன்னணியார் அணை ஒரு சாதாரண சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல, அது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் தமிழ்நாட்டின் கிராமப்புற வளர்ச்சியையும் பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய அடையாளமாகும். இந்த அணை 51 அடி உயரமுள்ளது. கடவூர் மலைப்பகுதியில் இருந்து வரும் மழைநீரை சேமித்து வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் நோக்கில் ரூபாய் 1 கோடி அளவில் இந்த அணை உருவாக்கப்பட்டது. கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இந்த அணை நீராதாரமாக உள்ளது. 313 ஏக்கர் பரப்பளவும் 120 மில்லியன் கன அடி நீர்த்தேக்க திறனும் கொண்ட இந்த அணை பல தசாப்தங்களாக நிலைத்திருந்து 2015-16 ஆண்டில் உலக வங்கி ஆதரவுடன் நடைபெற்ற ட்ரிப் திட்டத்தின் கீழ் பெரிய அளவில் புதுப்பிக்கப்பட்டது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு 2025 ஆண்டு மீண்டும் தண்ணீர் திறக்கப்பட்டதில் விவசாயிகளுக்கும் அவர்களின் பயிர்களுக்கும் புதிய நம்பிக்கை கிடைத்தது. இன்று வரலாறும் விவசாய முக்கியத்துவமும் கொண்ட இந்த அணை அழகிய மலைக்காட்சிகள், படகு சவாரி, தொங்குப்பாலம் மற்றும் இயற்கை சூழலால் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. வரலாறு, வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுலா இந்த மூன்றையும் ஒன்றாக இணைக்கும் இடமாக பொன்னணியாறு அணை திகழ்கிறது.